சில பல சுய புத்தியோ இல்ல அறிவில்லாதவங்களுக்கான ரிப்ளை வீடியோ தான். சீமான் அவரு விஜயகாந்த், ரஜினி, கமல் இப்ப விஜயையுமே விமர்சிக்கிறாரு. இவர் மட்டும் என்ன சினிமா துறையில இருந்து வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ரிப்ளைய கொடுத்துருவோமா? தம்பிங்களா, சீமான் அவர் அரசியலுக்கு வரப்போ இவரோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு சீமான் கூட யாரும் நிக்கல. இவர் கூட நிக்கிறவங்க எல்லாம் இவர் பேசுற கருத்துல விழுந்தவங்க. பல போராட்டங்களை மக்களுக்கு பண்றதை பார்த்து ஈர்க்கப்பட்டவங்க. இவர் எது பேசினாலும் திராவிட கட்சிகள் பயந்து எங்க இவர் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு மனுஷருக்குள்ளயும் விதைச்சிருவாரோன்னு குட்டி குட்டி வாய்ப்பு கிடைக்கிற போலாம் சிறைக்கு அனுப்புனாங்க. ஆனாலும் இந்த மனுஷன் என்ன ஆனாலும் நம்மளுக்கு போராடுறாரு, ஈழத்தமிழர்களுக்காக போராடுறாருன்னு ஈர்க்கப்பட்டு சேர்ந்தவங்க ஏராளமானவங்க. முக்கியமா எல்லா தமிழர்களுக்காக குரல் கொடுத்தாருல, அதுல ஈர்க்கப்பட்டு இந்த ஒரு சில காரணங்களுக்காக தான் சீமான் அவர் பின்னாடியும் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடியும் வந்து நின்னோம். தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு சரின்றதுனால வந்து நின்னோம். நம் அடையாளம், உரிமை, மொழி, தன்னாட்சி இது எல்லாம் பாதுகாக்க அவர் பின்னாடி வந்து நின்னோமே தவிர அவரோட மூஞ்சிக்காக இல்ல. அவர் நல்லா நடிக்கிறாருன்றதுக்காகவும் கிடையாது, அவர் நல்ல டைரக்டர்ன்றதுக்காகவும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு புரியலனா, எல்டிடிக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால வெளிநாடுகளையும் இல்ல பல முறை நம்ம நாட்டிலையும் கைது செய்யப்பட்டாரு. இவர் சிறையில இருந்து வந்த பிறகுதான் கட்சியும் ஆரம்பிச்சாரு. அப்ப அவர் பின்னாடி அவ்வளவு கூட்டம் இல்ல. ஆனா இப்போ சொல்லவா வேணும்? அதுவும் சீமானுக்காக வர கூட்டம் இல்ல, அவர் பேசுற அந்த கருத்தியலுக்காக வர கூட்டம். ஜாதி வெறி மத வெறின்னு இருந்தவங்கள நம்ம தமிழன் தான் நெஞ்ச நிமித்தி சொல்ல வச்சது யாரு? ஈழத்துல நடந்த கொடுமைகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டினது யாரு? புல் பூண்டு ஆடு மாடு மலை கடலுன்னு எல்லாத்த பத்தியும் யோசிக்க வச்சது யாரு? அடிமையா இருக்கிறதே தெரியாம இருந்த நம்மள ஒன்னொன்னுத்துக்கும் நம்மளுக்காக போராடிட்டு இருக்கிறது யாரு? இப்ப சிந்திக்க வேண்டியது இந்த வீடியோவை பாக்குற நீங்க எல்லாம் தான். நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா இப்ப நம்ம ஐடியாலஜிஸ்க்குன்னு சொல்லி தமிழர்களா ஒன்று கூடுறோம் இல்லையா? அப்படி இல்லாம பாக்க அழகா இருக்காரு, நல்லா ஆடுறாரு, நல்லா பாடுறாரு, நல்லா பேசுறாருன்னு அதுக்காக ஓட்டு போடுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இது ஆண் அழகருக்கான போட்டி இல்லையே, இல்ல சிறந்த பாடகருக்கான போட்டியும் இல்லையே, சிறந்த நடன கலைஞருக்கான போட்டியும் இல்ல, சிறந்த நடிகருக்கான போட்டியும் இல்ல. இது அரசியல். அதுவும் இந்த எலெக்ஷன்ல மக்களுக்காக யார் நிப்பா, சிறந்த ஆட்சியை யாரு கொடுப்பாங்கன்றதுக்கான தீர்வு. அதுக்கு இவங்க நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்றத பார்த்து வாக்கு செலுத்தணும். தற்குறித்தனமா எனக்கு இவரை பிடிக்கும்னு போடுற வாக்கு இல்ல. வருங்காலத்துல நம்ம தலைமுறை நம்மள முட்டாளுன்னு சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. சிந்திச்சு செயல்படுங்க.